ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னு சொன்னா, அத பத்தி குறைஞ்சபட்சம் ஒரு அறிவு இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, அந்த பிசினஸ பத்தி ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கான்னு கேட்பாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டடீஸ் ஒண்ணு செய்ய போறீங்களா, அந்த ஸ்டடீஸ்ல உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்பாங்க. எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாம, எந்த நாலேட்ஜும் இல்லாம, திறமனேன்னு நீங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அது என்னன்னா, இந்த லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறது. எத்தன பேர் ரொம்பவும் ஆசைப்பட்டும், உணர்ச்சிபூர்வமாவும் இன்னைக்கு டேய நான் சந்தோஷமா ஸ்டார்ட் பண்றேன். அழகா எண்ட் பண்ணியிருக்கேன். இந்த டேயோட சுவாரஸ்யம் இன்னும் குறையல. இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா ஏதாவது பண்ணிக்கிறேன். எத்தன பேர் அந்த மாரி வாழ்றோம்? ஒரு பர்ப்பஸ்க்காக வொர்க் போறீங்க. என்ன பர்ப்பஸ்க்காகன்னா வாழ்றதுக்காகன்றீங்க. ஆனா, அந்த வொர்க்ல தான் அதிகபட்ச டைமே ஸ்பெண்ட் பண்றீங்க. ஆனா கேட்டா சொல்றீங்க, வாழ்றதுக்காக தான் வேல போறேன்னு. ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். பிள்ளைகளுக்காக, என்னோட ஒய்ஃப்‌க்காக, என்னோட அம்மா, அப்பாக்காகன்றீங்க. அவங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, அவங்களுக்காக தான் வேலை செய்றேன்றீங்க. எந்த நோக்கமும் இல்லாம இருக்கும் கூட செய்றேன். இந்த உலகத்தில எப்பவுமே எதையாவதுன்னு கொஸ்டின் பண்றவங்க புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் இத பண்றேன்? இதோட நோக்கம் என்ன? இதனால என்ன எனக்கு கிடைக்குது? என்ன பயன்? இத பத்திலாம் சிந்திக்கிறவங்க புத்திசாலிகள். நாங்க உண்மையிலேயே ஒரு புத்திசாலித்தனத்தோட தான் இருக்கோமா? இல்ல கண்ண மூடிட்டு யாரோ காட்டுற பாதையில முட்டாள்தனமா இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோமா? நான் கஜர்தன் நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். இந்த வீடியோவில் உங்களோட ஒரு கொஞ்சம் விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த விஷயம் என்னென்னா ஈர்ப்பு விதி. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு இந்த ஈர்ப்பு விதி என்ற ஒரு விஷயம் ஃபெமிலியராக இருக்குன்னு தெரியல. இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 100 வருஷமாக நிறைய பேர் இருக்காங்க. நெப்போலியன் ஹில்லுன்னு ஒருத்தர் இருக்கார், ஜோசப் மர்ஃபி இருக்காங்க, ஜேம்ஸ் ஆலன் இருக்காங்க. அது சார்ந்து எங்களோட இதிகாசங்கள், எங்களோட புராணங்கள், உபனிஷங்கள், வேதங்கள், இந்த மனம் ஏதோ ஒரு வகையில் உங்களோட வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துன்னு எத்தனையோ முறை சொல்லியாச்சு. நான் என்னோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டுலேருந்து பயன்படுத்திட்டு வரேன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷமா மற்றவங்களோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக இந்த ஈர்ப்பு விதியை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியான கைடன்ஸ் கொடுக்குறது மூலமாக கிட்டத்தட்ட 3500 ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையை பிஎம்ஐக்டோட நிறுவனம் மூலமாக மாற்றிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ஈர்ப்பு விதியை பற்றி உங்களோட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த ஈர்ப்பு விதினா என்னது? ஈர்ப்பு விதின்றது இப்போ உங்களோட வாழ்க்கை பிறந்தலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. இந்த வாழ்க்கை எது சார்ந்து ஓடுதுன்னு கேட்டால் உங்கள்கிட்ட ஒரு கொஷின், எது சார்ந்து இந்த லைஃப் ஓடுது? உங்களை நோக்கி அந்த கொஷின் கேட்கும்போதும் ரிலீஜியஸாக இருக்கிறவங்க, மதம் சார்ந்து இருக்கிறவங்க, கடவுள் அவர் பாட்டுக்கு லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்காருன்னு அவர் மேலே பழியை போட்டு உட்காந்துருக்குறோம். அது கஷ்டம் வந்தாலும் நல்லது வந்தாலும் கடவுள் மேலே பழியை போட்டுரும். சில பேர் பை லக்குன்னுவாங்க. அவன் எதுவுமே கஷ்டம் இல்லை, நல்ல பணக்காரன் ஆகிட்டான், நான் வேலைக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ பை லக் தான் இந்த லைஃப் ஓடுதா? சில பேர் கர்மாவை சாட்டுறாங்க. எனக்கு ஒரு நோய் வருது, சில விஷயம் என் லைஃப்பில் மீறி நடக்குது, கர்மா தான் என்னோடய வாழ்க்கையை காரணம் பண்ணுறாங்க. சில பேர் ஜாதகங்கள், கிரக அமைப்புகளை சாட்டுறாங்க. சில பேர் அதான் ஒரு விதி இருக்குதே, என்ன நான் இங்கே மாற்ற போகிறேன், என்னத்தை நினைச்சாலும் விதிப்பயன் தான் நடக்க போகுது, ஸோ எனக்குன்னு எதுவுமே இல்லை, நான் இங்கே பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அதுகள் மேலே பழிய போட்டுறாங்க. இந்த ஜாதகம், விதி, கர்மா இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வெறும் 7% மாத்திரம்தான் அதுக்கு பவர் இருக்கு. இந்த பவர் என்ன நான் எதை சொல்கிறேன்னா, இங்கே சக்தி உங்களிடத்தில் இருக்குது. அதை ஆகாஷ நீதின்னு சொல்கிறேன். இந்த சக்தி, இந்த ஆகாஷ சக்தி எதிலெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது உங்களிடத்தை கொண்டு வருது. இதான் லைஃப். இப்போ ஒரு சாதாரண மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு எந்த சக்தியும் இல்லை. ஒரு சாதாரண மரம், அது மாமரமோ புளிய மரமோ வேப்ப மரமோ ஒரு மரம். அந்த மரத்தில் ஒரு பர்சன் ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ 4 பேர் பூசை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த பிள்ளையார் ஒரு 108 முறை சுற்றினா ஒரு விஷயம் நடக்கும்னு நம்புகிறாங்க. சுற்றுறாங்க, அவங்களுக்கு நடக்குது. இப்போ இந்த மரத்துக்கு சக்தி வந்துருச்சான்னு கேட்டால் கிடையாது. இந்த மரம் அதே மரமாக தான் இருக்குது. எங்கேருந்து சக்தி வந்துச்சு? வச்ச பிள்ளையார் சிலையில வந்துருச்சு நினைக்கிறீங்களா? இல்லை. அந்த மரத்துக்கு இந்த சுற்றி பூசை போட போனாங்களே இந்த 10 பேர் 20 பேர், அவங்க சக்தி கொடுத்துருக்காங்க. அவங்க சக்தி அப்படியே மரம் பக்கம் திருப்பி இருக்காங்க, அந்த மரத்துக்கு சக்தி கிடைச்சிருச்சு. இப்படித்தான் நம்ம கையில் ஒரு மோதிரம் ஒன்று போட்டுக்கிறோம். ஓகே, இந்த மோதிரம் போட்டால், இந்த கல் வச்ச மோதிரம் போட்டால் நல்லது நடக்குது.
பூனை குறுக்கால போனால் கெட்டதாக நடக்குதுன்னு பூனைக்கு சக்தியை கொடுத்துட்றோம். இப்படி எங்களுக்கு எதிலெல்லாம் சக்தி நம்ம கொடுக்குறோமோ, எது சார்ந்து இயங்குறோமோ அது எங்களோட வாழ்க்கையாக மாறிடுது. ஒருத்தர் சொல்கிறாரு, கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறணுன்றவர் கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவார். ஏன்னா அவர் சக்தியை கஷ்டப்பட்டு தான் முன்னேறணுன்றதுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ உங்களோட சக்தி, நீங்கள் ஆல்ரெடி சக்தியுடைய பர்சனாக இருக்கீங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் பஞ்சபூத சக்தி வகுப்புக்கு போனேன். எதுக்கு போனீங்க? என் உடலில் பஞ்சபூத சக்திகள் இறக்குறதுக்கு. ஆல்ரெடி இந்த உடல் பஞ்சபூதங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பிறகு ஏன் இந்த பஞ்சபூத சக்தி இந்த உடலில் நம்ம இறக்கணும்? அது தேவையில்லை இல்லையா? அப்போ நீங்கள் ஆல்ரெடி சக்தியுடைய பர்சன் தான். இங்கே உங்களில் மாற்றுறதுக்கோ சக்தி இறக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் நான் சக்தியுடைய பர்சன் தான்ன்றதில் நீங்கள் எவ்வளோ ஷுவராக இருக்கீங்க? உங்களுக்கு அதில் எவ்வளோ நம்பிக்கை இருக்குது? இல்லை அது சார்ந்து உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது? இதுதான் முதல் பிரச்சனை. அப்போ ஈர்ப்பு விதின்னா என்னென்னா, உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது உங்கள் எண்ணங்களோட சக்தி இல்லை, உங்களோட சக்தி உங்களோட எண்ணங்கள் வடிவில் வெளிப்படுது. அப்போ இங்கே சக்தியுடைய பர்சன் நீங்கள் தான். அந்த சக்தியை நீங்கள் கண்டு உணர்ந்துட்டீங்களா இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள், நீங்கள் ஒரு லைஃப் எதிர்பார்த்துறீங்க, இப்படித்தான் ஒரு லைஃப் வாழணும்னு இப்படி உச்சத்தில் ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைஞ்ச நாள்லேயே உங்கள் லைஃப்பில் வந்து அந்த சேஞ்சஸை கொண்டு வந்து மாற்றிக்கலாம். ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை, இந்த வாழ்க்கைக்காக ஓட தேவையில்லை, பணத்துக்காக கஷ்டப்பட தேவையில்லை. நான் உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்காக சொல்லலை. காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம்னு சொல்லலை. நீங்கள் அதுக்குரிய ஒர்க்கில் கொடுக்கத்தான் போகிறீங்க. ஆனால் முன்ன கொடுத்த மாதிரி கஷ்டப்பட்டும் எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இங்கே குறைஞ்ச சக்தியை பயன்படுத்தியே, குறைஞ்ச ஒர்க்கை பயன்படுத்தியே நீங்கள் வாழலாம். முதல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் முதல்ல கேள்வி எழுப்புங்க. இப்போ நான் பண்ணுற இதே பிஸ்னஸில், இதே தெருவில் சக்ஸஸ் ஆகிற பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா? இதே ஊரில் கடன் இல்லாமல் ஒரு பர்சன் இருக்காங்களா இல்லையா? என்னை விட படிப்பில் குறைஞ்ச ஒருத்தன், என்னை விட பெட்டராக ஒருத்தன் இருக்கானா இல்லையா? அந்த கேள்வியை உங்களெடுத்து கொண்டு வாங்க. அப்போ இங்கே நான் தான் எதிர் வகையில் தப்பாக இருக்கேன். உடனே அடுத்தவங்களை ப்ளேம் பண்ண போயிடாதீங்க. என் வைஃப் எனக்கு சப்போர்ட் இல்லை, என்னோடய அம்மா அப்பா எனக்கு ஒழுங்காக படிக்க வைக்கல, அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், அப்படிலாம் அங்கே இங்கே ஓடிடாதீங்க. உங்கள் பக்கம் திருப்புங்க. தீதும் நன்றும் பிறதர வராது. நானே தான் என் வாழ்க்கையை எதிர் வகையில் எடுத்துக்கொண்டு, நான் என்னை பற்றி நினைச்சிருக்கிற விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க என்ன வாழ்க்கையை தீர்மானிக்குது. இப்போ நீங்கள் உங்களை ஒரு கோலை நினச்சிங்கன்னா நீங்கள் கோலை தான். நீங்கள் உங்களை வீரன் நினச்சிங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வீரன் நீங்கள் தான். நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்க? வெறுமனே வாய் வார்த்தைக்கு இப்போ நான் உங்களை வந்து கேட்குறேன், நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் நல்ல பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லி நீங்கள் வெறுமனே வார்த்தைகளில் சொல்கிறது இல்லை, தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு ஆழமாக அது உங்கள் மனசில் பதிகிற அளவுக்கு நீங்கள் இன்னொரு செல்ஃபாக இருக்கீங்களோ அதுதான் இந்த வாழ்க்கையில் பிரதிபலிக்குது. நான் பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுற பர்சன் கூட ஆள் மனதில் போட்டிருக்கீங்கன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்குது. அப்போ இங்கே ஈர்ப்பு விதி என்ற விதி இருக்குது. அதை நான் ஆகர்ஷன் ஏதின்னு சொல்கிறேன். அது என்னென்னா, எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையோ, எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையோ, எங்களுக்கு பிடிச்ச நபரையோ, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோ நாங்கள் ஈர்த்து கொள்ள முடியும். அதுக்கு தகுதியானவங்க நாங்கள் தான். அது எங்கேயும் எட்டா தூரத்தில் இல்லை, அது என் கைக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அந்த புதையில் எனக்குள்ளே தான் இருக்குது. அதை தெரிஞ்சு கொள்வது மூலமாக என்னோடய வாழ்க்கையை நான் மாற்றி கொள்ளலாம்னு தெரிஞ்சு கொள்வது தான் ஈர்ப்பு விதி. சரி, இந்த ஈர்ப்பு விதியை படித்தும் இல்லை நான் சில புத்தகங்களில் படித்தும் எனக்கு வேலை செய்யலை, இந்த ஈர்ப்பு விதி எந்த வேலை ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால், முதலாவது ஒரு பர்சன்ட்டு உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று ஆகணும். அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எந்த டைமில் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னால் ஒர்க் ஆகும், அவங்கள்ட்ட என்ன வேலை சொன்னால் ஒர்க் ஆகும். ஒரு சில பேர் இருக்காங்க, இதை செய்யின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்ல, ஆமாம் நல்லா இருக்கும், இந்த ஐடியா எனக்கே வரல, அவங்களே செஞ்சுருவாங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் ஒவ்வொரு வே இருக்குது. சில ஹஸ்பண்ட் மேன் வந்து ஒய்ஃப்கிட்ட வந்து, என்ன நீங்கள் சமைக்கலையா, நீ என்ன இந்த மாதிரி சமைச்சிருக்க, அவங்க அடுத்த நாள் அது கூட சமைச்சு போட மாட்டாங்க. அழகான வேலை, இன்றைக்கி சமைச்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் கேட்க கூட வேணாம், செஞ்சுதான்னு அடுத்த நாள் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், இன்றைக்கி நீ செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உப்புமாவே நீ இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறேன்னா மட்டன் பிரியாணி செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு யோசித்து பார்க்கவே நம்ப முடியலைன்னா அடுத்த நாள் உங்கள் டேபிளில் மட்டன் பிரியாணி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வே இருக்குது. அப்போ முதல் இப்போ இந்த ஈர்ப்பு விதியில் நீங்கள் இந்த மனதிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறது மூலமாக இந்த பிரபஞ்சத்திட்டிருந்து இந்த விஷயங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அப்போ அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த பிரபஞ்சம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், இந்த மனசை இப்படி வேலை செய்கிறன்ற தந்திரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் அடிப்படையில் தெரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் அந்த மனதிட்ட இருந்து நீங்கள் வேலை வாங்க முடியும், பிரபஞ்சமும் உங்களுக்காக வேலை செய்ய இறங்கி வரும். ஏன்னா பிரபஞ்சத்திலேருந்து வேலை வாங்க முடியாது, அது மிகப்பெரிய சக்தி. அப்போ அது என்ன பண்ணணும், அது உங்களை பார்த்து ஓகே உங்களுக்காக வேலை செய்யணும்னு அது இறங்கி வந்து வேலை செய்யணும்.
அப்புறம் வேலை சொல்கிறேன்னா எப்படி? மனசே மனசே எனக்கு வேலை வேணும், மனசே மனசே எனக்கு நிறைய காசு வேணும் உடனே மனசு கொடுத்துருமா? இல்லை, அதனோட மொழியில் பேசணும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தமிழில் பேசுகிறது தான் உங்களுக்கு புரியுது. இதுவே தமிழ் தெரியாத ஹிந்திக்காரன் ஒருத்தன்ட்ட கொண்டு இந்த வீடியோ காட்டினீங்கன்னா அவனுக்கு நான் ஏதோ சங்கீத வாசல் புரிகிற மாதிரி இருக்கும், ஏதோ பாடுற மாதிரி கூட இருக்கும். அவனுக்கு அந்த வீடியோ புரியாது. இதுக்கான காரணம் இந்த தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அல்ல, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிற அதோட அர்த்தங்கள் வந்து தெரிஞ்சிருக்குது. இது போல் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு மொழி இருக்குது. உடனே அது மௌனம், அது உணர்வு. ஸோ இந்த மாதிரி சில பேர் நினச்சி கொள்வது இதுதான் பிரபஞ்சத்தோட லாங்குவேஜ். ஸோ இதைத்தான் இவர் சொல்ல போகிறாரு. அது ஆல்ரெடி நமக்கு தெரியுமே. அப்படி இல்லை. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த பிரபஞ்சத்தோட லாங்குவேஜில் நீங்கள் பேசும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும். வெறுமனையே நீங்கள் என்ன வேணுன்றது உங்களோட வார்த்தையால் கேட்குறதோ, இல்லை நீங்கள் அடம் பிடிச்சி ப்ரே பண்ணுறதோ, மேக்ஸிமம் ப்ரேயர்ஸ் வந்து இந்த கடவுள்கிட்ட கொடுக்குற ப்ரேயர்ஸ் வந்து ஒர்க் ஆகாததுக்கு காரணம் அது இந்த பிரபஞ்ச மொழியில் இல்லை. சரி, அப்போ சில பேரோட ப்ரேயர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லலாம் இல்லையா? அது எல்லாமே பிரபஞ்ச மொழியில் இருக்கிற ப்ரேயர்ஸ் தான் ஒர்க் ஆகுது. இங்கே உங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன ஹிண்ட் ஒன்று கொடுக்குறேன். என்னென்னா, இப்போ இந்த பிரபஞ்ச மொழி, லோ ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் கேட்குற எந்த விஷயமே நம்ம கான்சியஸ் மைண்டில் இருக்கும்போது, அதாவது நாங்கள் ஒரு விழிப்புணர்வில் நாங்கள் தெளிஞ்ச இந்த மனதோட முழிச்சிட்டு இருக்கும்போது பிரபஞ்சத்தை அது போய் சேர்றது இல்லை. நம்ம மெய் மறந்து இருக்கும்போதும் இல்லை நம்ம தூக்கத்தில் மட்டும்தான் அது பிரபஞ்சத்தை போய் சேருது. அதுக்காக அர்த்தம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறது நான் சொல்லலை. அது இவனோட சாய்ஸ் கூட கிடையாது. இவங்களோட மனசில் 1000 விஷயம் இருக்குன்னா அந்த 1000ல் எதை சூஸ் பண்ணணுன்றத பிரபஞ்சம்தான் டிசைட் பண்ணணும்னு சொல்ல வரேன். அப்போ அது உங்களோட முழிச்சிட்டு இருக்க டைமில் கூட நடக்கிறது இல்லை. அது நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கிற டைமில் தான் பிரபஞ்சம் சூஸ் பண்ணுது. இதுவே தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, எப்படி பண்ணுங்க அது ஒர்க் ஆகிடும், இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் ஒர்க் ஆகிடும். ஸோ அது ஒர்க் ஆகிறது இல்லை. அப்போ எல்லோரும் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, நானும் அஃபர்மேஷன் 4 மாதமாக பண்ணுறேன், 6 மாதமாக கிராட்டிடியூட் பண்ணுறேன், பிரபஞ்சம் என்ன மட்டும் பார்க்குதே இல்லையா? அது பார்க்காது. நீங்கள் 1 இயர் பண்ணாலும் பார்க்காது. அதுக்கான காரணம் நீங்கள் பிரபஞ்ச மொழியில் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட லாங்குவேஜில் உங்களோட மதர் டங்கில் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் அதில் ஒருபடி மேலே போய் இங்கிலீஷில் எல்லாம் பண்ணுறாங்க. எது அஃபர்மேஷன்ஸுகள், கிராட்டிடியூடுகள் என்னென்னு கேட்டால் நான் படிச்சுன்னா அதனால் பண்ணுறேன். இவன் மைண்ட் அதை கன்சிடர் கூட பண்ணி கொள்ளாது. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது பிரபஞ்ச மொழியில் பிரபஞ்சத்தை கேட்கும்போது மட்டும் பிரபஞ்சம் அதை அழகாக லிசன் பண்ணி உங்களுக்காக காய நகர்த்தி உங்கள் கண்ணு முன்னே அதை கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு அடுத்தது இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யணும்னு நம்பணும். நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த பிரபஞ்சம் மேலே நம்பிக்கையே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பண்ணிவிட்டு அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் எனக்காக பண்ணுதா, வருதா, கூரையை பிச்சுட்டு கொட்டுமா, அப்படி வருமா, இப்படி வருமா, ஏன்னா நம்பிக்கையே இல்லை. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை சொல்லிட்டீங்கன்னா அவங்க செய்வாங்கன்னு விட்டுட்டு இருக்கணும். ஒவ்வொரு முறையும் போய் செஞ்சிட்டியான்னு என்ன வந்துடும், அவங்களுக்கு கோவம் வந்துடும். உங்களுக்கும் அப்படி தானே. உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு வேலை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எகெயின் அண்ட் எகெயின் அதை பற்றி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கே கோவம் வந்து அடப்போட நான் உனக்கு வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டேன், போயிடுவீங்களா இல்லையா? அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம். அது எப்பவுமே போயிட்டு நீ செய்கிறியான்னு நோண்டிகிட்டே இருக்கீங்க. அதை அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ஈர்ப்பு விதியில் வெறுமனையே மேம்போக்கார புத்தகத்தை படிச்சுட்டோ இல்லை கொம்மனா யூடியூப்லேயோ அங்கே எங்கேயோ சில பேர் சொல்கிற விஷயங்களை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிட்டோ அதில் உங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ப்ராப்பராக அதை படிச்சுட்டு இது என்னது பிரபஞ்சம்னா என்னது, மனசுண்டா என்னது, அது எத்தனை வகைப்படும், அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ நான் தூங்கும்போது என்ன மனசு இருக்கேன், நான் முழிச்சிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கேன், இந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது, இந்த மனசை பற்றி இதுகளை பற்றி ஏன் படிக்கிறோம், எல்லாம் எண்ணங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எண்ணங்கள் எங்கேருந்து வருதுன்னு அது நமக்கு தெரியாது. சில பேர் என்ன கொம்மனா மனசுலேருந்து வருது இப்போ என்னன்றவாங்க. எண்ணங்களோட பிறப்பிடம் மனசு கிடையாது. அப்போ எண்ணங்கள் எங்கேருந்து வருது, இந்த பிரபஞ்சம்ன்றது எங்கே இருக்குது. இப்போ கொமெண்ட் வேலை சொல்லும்போது பிரபஞ்சம்னா என்னது, இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த இயற்கையான காட்சிகள், இந்த பூமி, இந்த கோள்கள் எல்லாமே பிரபஞ்சம் தானே. இதை பிரபஞ்சம் எங்கே இருக்குன்னா என்னத்தை கற்றுக்கிறதுன்றாங்க. இந்த கிரியேட்டர் எங்கே இருக்காரு, தெய்வம் ஒன்று சில சாமியில் கும்பிடுறமே, இது என்னது, இந்த மனசுக்குன்னு சில விதிகள் இருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்குன்னு சில விதிகள் இருக்குது, அதெல்லாம் என்னது. ஒரு விஷயத்தில் நீங்கள் அட்டாச் ஆகிட்டீங்கன்னா வாழ்க்கையில் அதை ஈர்த்து கொள்ள முடியாதுன்னு 6வது பிரபஞ்ச விதி சொல்லுது. இந்த விதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், பணம்னு அதில் அட்டாச் ஆகிடுறோம். அதனாலேயே பாதி விஷயங்கள் அட்டாச் ஆகிறாலே ஒர்க் ஆகிறல. அப்போ ஒரு விஷயம் கிடைக்கும்னு அதை கேட்கவும் வேணும், ஆனால் அதுக்கு அட்டாச்சும் ஆகக்கூடாது. அது எப்படி சாத்தியம்? ஸோ அதையெல்லாம் 5 நாள் லோ ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸில் நானே நேரடியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.
ஈர்ப்பு விதி சம்மந்தமான சில டவுட்டுகள இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நம்புறேன். இத தவிர ஈர்ப்பு விதி 5 நாள் வகுப்புகள்ல கலந்து கொள்ள நினைக்கிறவங்களும், இல்ல இதுக்கு மேலேயும் டவுட்டுகள் இருக்குது. நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். நிறைய குருக்கள்ட்ட போயிருக்கேன். ஆனா எனக்கு சில விஷயங்கள் இன்னும் ஸ்ட்ரக் ஆகுது. எனக்கு நிறைய டவுட்டுகள் இருக்குன்றவங்களும், கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் பிஎம்ஐடியோடது குடுக்குறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்டுகள நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.